அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் காலை வணக்கம். இன்று ஜூலை மாதம் 3ஆம் தேதி, அதாவது தமிழுக்கு ஆனி மாதம் 19ஆம் தேதி, வியாழக்கிழமை. அஷ்டமி திதி மத்தியானம் 2:07 வரை, அதற்கு மேல் நவமி திதி. அஸ்த நட்சத்திரம் 1:50 வரை, அதற்கு மேல் சித்திர நட்சத்திரம். சந்திராஷ்டமம் கும்பராசிக்காரர்களுக்கு உரியது. ராகு காலம் மத்தியானம் 1 to 3 வரை. யமகண்டம் காலை 6 to 7:30 வரை. நல்ல நேரம் 10:45 to 11:45 வரை, 12:15 to 1:15 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் மஞ்சள் கலரு, கோல்டு, பிஸ்கட் கலரு, சந்தன கலர் போன்றவற்றை அணிந்து கொள்ளலாம். தவிர்க்க வேண்டியது பிங்க் அல்லது மெரூன் கலர். சாப்பிடக்கூடியது கேர்ட் ரைஸ், தயிர் சாதம் சாப்பிடுவது நன்மை பயக்கும். இப்போது அந்த ஜோதிட பாடம் நிகழ்ச்சியில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அல்லவா. அனுச நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க நீதி நெறி அறிந்தவர்கள். அது பிறகு நடக்கலைங்கிறது வேற. நீதி நெறி அறிந்தவர்கள், மந்திர சக்தி பெற்றவர்கள், சத்தியசீலர், பொதுஜன விசுவாசி. இவர்கள் எப்படின்னா குடும்ப பொறுப்புடையவராக, செல்வம் ஈட்டும் சாதனை மிக்கவராகவும், பூரணமாக கல்வி கற்றவராகவும், சகோதர சகோதரிகள் சகராறு புரிபவர்களாகவும், வீரதீரம் மிக்கவராகவும், ஆடை அணி அதிகம் பெறாதவராகவும் இருப்பார்கள். நண்பர்களே, இப்பொழுது ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சிகள் செல்ல சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் மேசராசி. இன்றைக்கி குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி நிலவுகிறது. ஆரோக்கியம், செல்வம், செல்வாக்கு அதிகரிக்கின்றது. நினைத்தவை நடைபெறுகின்றது. பெரியோர்களின் சந்திப்பு, தொழில் முன்னேற்றம் ஆகியவை நடைபெறும். செய்தொழிலில் நல்ல பலன் கிடைக்கும். காதல் வெற்றி பெறுகிறது. அடுத்து ரிஷபராசி. செல்வம், செல்வாக்கு, நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி முதலியவை கிட்டும். நல்ல ஆதாயமும் கிடைக்கும். புது வீடு, நிலம் வாங்குதல் அமையும். புத்தாடையும் புது நகைகளும் வாங்கலாம். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறும். பெரியோர்கள் ஆதரவு இருக்கும். பெற்றோர்களால் பொருள் சேரும். அடுத்து மிதுன ராசி. முன்னெச்சரிக்கையுடன் காரியங்களை செய்ய நன்று. முன்னெச்சரிக்கையுடன் நிதானத்துடன் செய்யாவிட்டால் வீண் கெட்ட பெயரே ஏற்படும். வீட்டிலும் சரி, வெளியிலும் சரி எதிர்ப்புகள் இருந்து வரும். துணிவுடன் நடந்து காரியங்களை செய்தால் கட்டாயம் வெற்றி கிடைக்கும். மனைவிமார்கள் அடங்கி நடப்பார்கள், மரியாதை கொடுப்பார்கள். மனமாக வேண்டியவர்களுக்கு திருமண பேச்சு நடைபெறும். சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும். அடுத்து கடகராசி. நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தினர் ஆகியோரால் நன்மை உண்டாகும். மனைவி மக்கள் உதவி புரிவர்களாகவும், ஆறுதல் கூறுபவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களால் நல்ல காரியங்கள் கைகூடும். புது தொழில் தொடங்க வாய்ப்பு உள்ளது. ட்ரேடிங், அதாவது டெக்ஸ்டைல்ஸ், டிராவல்ஸ், பிஜி நடத்துதல், நகை வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் வரும். அடுத்து சிம்மராசி. பிடிவாத குணம் நிரம்பி நிற்கிறது. அப்படி பிடிவாதமாக ஒன்றை செய்யும்போது எதிர்பாராத விதத்தில் நல்ல வெற்றியும் கிடைத்துவிடலாம். பந்துக்களால் நன்மை உண்டாகும். விரோதிகள் சந்தர்ப்பத்திற்கு தகுந்தால் போல் நடந்து கொள்வார்கள். அவர்கள் செய்யும் இடையூறுகள் கூட நன்மையாகவே தேடித்தரும். அடுத்து கன்னிராசி. மன நிம்மதி ஏற்படுகின்றது. தொட்டதெல்லாம் பொன்னாகும். செய்தொழிலில் வானாளாக உயரும்.
செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். புகழ் ஏற்படும். மனைவி மக்களால் நன்மை உண்டாகும். குடும்பத்தில் ஒரு சிச்சுவேஷன், குதூகலமான சூழ்நிலை, ஆடம்பர பொருட்கள் சேருகின்றன. அடுத்து துளாராசி. நம்பிக்கையுடன் செய்யும் காரியங்கள் ஏமாற்றத்தை அளிக்கிறது. வேண்டா வெறுப்புடன் செய்யும் காரியங்கள் அதிக நன்மையை தருகின்றது. உறவினர்களுடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நண்பர்கள் உதவி எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட வலி மிகவும் அதிகரிக்கும். அடுத்து விருச்சிக ராசி. வீண் ஆத்திரம் ஏற்பட்டு நல்லவர்களை விரோதித்து கொள்ள நேரிடுகிறது. மனைவி மக்களிடம் அதிக ஈடுபாடு இருக்கிறது. சுயநலம் அதிகரிக்கக்கூடும். கூட்டுத் தொழில் செய்தால் அதிக நன்மை ஏற்படும். அதற்கான வாய்ப்பு உண்டாகிறது. சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் நடந்து கொண்டால் வாழ்நாள் முழுவதும் ஒரு குறையுமின்றி வாழலாம். அடுத்து தனுசு ராசி. எதிர்பாராத வகையில் நண்பர்கள் உறவினர்களிடம் விரோதம் ஏற்படும். குடும்பத்தினரை தவிர மற்றவர்கள் உதவி புரிபவர்களாக இருக்க மாட்டார்கள். கடன் தொல்லை, உடல்நலக் குறைவு, மனக்கவலை ஆகியவை ஏற்படும். எதிலும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அடுத்து மகர ராசி. எடுத்த காரியங்கள் யாவிலும் வெற்றியும் நல்ல பலனும் கிடைக்கின்றது. பிறர் தயவை நாட வேண்டிய அவசியம் இருக்காது. மற்றவர்களுக்கு உதவி செய்யும் சந்தர்ப்பம் ஏற்படும். நண்பர்கள், உறவினர்கள், மக்கள் ஆகியோரால் நன்மை உண்டாகும். கடவுள் பக்தி அதிகரிக்கும். அடுத்து கும்பராசி. நண்பர்களால் நன்மை உண்டாகும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மங்களகரமான காரியங்கள் நடைபெறும். புதுமனை, நிலம், வீடு வாங்க சந்தர்ப்பம் ஏற்படும். பெற்றோரின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். ஹையர் எஜுகேஷன் செய்பவர்களுக்கு நல்ல பெயர், நல்ல மார்க்கு கிடைக்கும். அடுத்து மீனராசி. செய்தொழிலில் பாராட்டும், பதவி உயர்வும் ஏற்படும். எதிரிகள் பணிவார்கள். அவர்களால் உதவியும் நன்மையும் ஏற்படும். கூட்டு வியாபாரத்திற்கு வழி ஏற்படும். சிலருக்கு மனமாகலாம், குழந்தை பிறக்கலாம். புதிய தொடர்புகள் தீமை பயப்பதாய் இருக்கும். எச்சரிக்கை தேவை. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.